வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு முதல்வர் கிரீன் சிக்னல் அடிப்படையில் பட்டியலிடும் கல்வித்துறைக்கு ஒரு சில முக்கியமான உத்தரவுகள் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஊதியமெல்லாம் அரசு விதிகளின்படி கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணை 175 குறித்த முக்கிய தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். பட்டதாரி ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய உள் இடஒதுக்கீடு மற்றும் திருத்தப்பட்ட விதிகளை வீடியோவில் சொல்லுறேங்க. குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட 2% இடஒதுக்கீடு மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் இதில் பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதிகள் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் விதிகளுக்கு ஏற்ப நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதையும் உறுதிப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 309 கீழ் ஆளுநரின் ஒப்புதலோடு இந்த விதிகள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யணும். ஸோ கல்வித்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களுடைய நிரப்பும் போது வெளிப்படைத்தன்மையோட நிரப்பணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது. இப்போ அசிஸ்டன்ட் டிஆர்பி காலேஜோடைய அசிஸ்டன்ட் டிஆர்பியில் பல்வேறு விதமான முறைகேடுகள் இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் டிஆர்பியோடைய சிபியை உடனடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு சில திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதன்படி விரைவில் சிபி நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மக்களே. அசிஸ்டன்ட் டிஆர்பியோடைய சிபி இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த நிறைவேற்ற முடியும் என்ற ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னலை கொடுத்துட்டார். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னலை கொடுத்துட்டாருங்க. கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. திமுக ஆட்சியில் நடந்தது போல் இழுத்தடிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திமுக ஆட்சியை தொடர்ந்து தவேகாவிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆசிரியர்கள் அல்லாத அலுவலர்கள் என 120க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை 2 நாட்கள் நேரடியாக கலந்துரையாடினார். இதில் பல்வேறு கோரிக்கைகள் அமைச்சர் முன் வைக்கப்பட்டன. இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணும் அப்படின்றத முக்கியமான கோரிக்கைகளாக இவங்க வைக்கிறாங்க. முன்னிலையே இந்த கோரிக்கைகளை நடத்தணும் அப்படின்ற வைக்கிறாங்க. சம்பள உயர்வு முரண்பாடு, ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுக்கான டெட் மதிப்பெண்கள் நிர்ணயம், போராட்டங்களால் சம்பளம் இழந்த ஆசிரியர்களுக்கு நிவாரணம், ஊக்க ஊதியம் பாதிப்பு, ஆசிரியர் காலியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவற்றில் போராட்டம் காரணமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு 27 நாட்களுக்குண்டான சம்பளம் வழக்குகளை வாபஸ் பெறுவதும், ஊக்கத்தொகை பாதிப்புகளை சரி செய்வதும், டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் நியமிப்பது போன்ற கோரிக்கைகள் உடன் நிறைவேற்றக்கூடியவை. இதை அமைச்சரிடம் விளக்கினோம். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. கலந்துரையாடலுக்கு பின் கல்வி அமைச்சரை சந்தித்தோம். அவர்களும் முடியும் என்ற கோரிக்கைகளை உடன் நிறைவேற்ற முதலமைச்சர் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவை குறித்து பட்டியலிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆட்சியை போல் தாமதிக்க வேண்டாம் எனவும் உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வர இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிரந்தர பணியிடத்திற்கு கீழ்கண்ட ஆசிரியர்கள் தேவை. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நிரந்தர பணியிடங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் எல்லாமே தேவை. அரசு ஊதியம் படி ஊதியம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மேக்ஸு, எம்எஸ்சி பிஎடு, ஓசி இல்லைனா ஜிடி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாறு எம்ஏ பிஎடு, ஓசி ஜிடியில் எடுக்கிறாங்க. ஓவிய ஆசிரியர் ஓவியம் +2 டிடிசி ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், ஓசி ஜிடியில் எடுக்கிறாங்க. தகுதியான நபர்களிலிருந்து 10 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்வர் செயலர் SLNM மேல்நிலைப்பள்ளி, கரடிவாலி, பல்லடம், தாலுகா 641568 இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய பயோடாட்டா அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.